மீனாவை கொடுமைப்படுத்தி அடங்காம ஆடிட்டு இருக்க இந்த விஜயாவுக்கு யாராவது ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு குளிச்சுலாம் ரெடி ஆகிட்டு வெளியில் வந்தவங்க மீனா படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ என்ன இந்நேரத்துக்கு வந்து படுத்துட்டு இருக்கா, என்ன காலையில் எந்திரிச்சு என்னத்தை வெட்டி முறிச்சான்னு சொல்லி மறுபடியும் வந்து படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு அவங்க பட்டு நேரம் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போனவங்க பாத்திரத்தை எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னது ஒன்றுமே வந்துட்டு சமைச்சு வைக்கல, அப்போ இவ எதையுமே எந்த வேலையுமே செய்யாமல் தான் படுத்துட்டு இருக்காளா, இவளுக்கு வந்துட்டு எவ்வளோ திமிரு இருக்கணும், வர வர இவளுக்கு வந்துட்டு ஓவராக தான் வந்துட்டு போயிட்டுருக்கு, இப்படியே விட்டா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வெளியில் வந்தவங்க. இங்கே டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கோவமாக மீனா மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எப்படி பொழிச்சு ஊற்றி விட்டுறாங்க. இங்கே நல்லா தூங்கிட்டு இருந்த மீனா பார்த்தீங்கன்னா தண்ணி சடனாக வந்துட்டு மேலே படவும் அதை பார்த்துட்டு பயந்து பதறிட்டு விஜயாவை பார்த்துட்டு என்ன ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து முத்துவு கீழே இறங்கி வரவும் இங்கே விஜயா பண்ணதை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ஓடி வந்து விஜயா கையில் இருக்க ஜக்கை பிடுங்கி பயங்கர கோவத்தோட விஜயாவே அடிக்க போகிறாரு. அதை பார்த்துட்டு விஜயா அப்படி பதறிட்டு நிற்கவும் அப்போ மீனா இருந்துட்டு எங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முடியாமையே கேட்குறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட அந்த ஜக்கை கீழே போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அரக்கித்தனமாக நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜயா இருந்துட்டு என்னடா யாரை பார்த்துட்டு அரக்கின்னு சொல்கிற, அப்போ முத்து இருந்துட்டு ஆமா நீங்கள் பண்ணுற வேலையில அப்படித்தானே இருக்கு, எதுக்காக வந்துட்டு இப்போ மீனா மேலே இப்படி தண்ணியை பிடிச்சி ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பின்ன என்னடா மணி என்ன ஆகுது, இவ பாட்டுக்கு வந்துட்டு ஒய்யாரமாக வந்து நீட்டி முளைக்கி படுத்துட்டு இருக்கா, அப்போ முத்து வந்துட்டு ஏன் அவள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவ தூங்கிட்டு இருந்தா வீட்டு வேலையில யாருடா செய்வா, மணி என்னாச்சு வந்துட்டு இனி சமைக்கவே இல்லை, இவ எப்போ சமைச்சு எப்படா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே மனோஜ் ரோஹிணி ரவி ஸ்ருதின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. அப்போ முத்து வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பாவம் அவளை வந்துட்டு உடம்புக்கு முடியாமல் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவன் மேலே வந்துட்டு இப்படி தண்ணி மோந்து ஊத்துறீங்களே அப்படின்னு சொல்லவும் யார் இவளுக்கே வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஏன் குத்துக்கல்லாட்டம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, இதில் தண்ணி வேற மேலே மோந்து ஊற்றி விடவும் அவங்க பார்த்தீங்கன்னா குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவி இருந்துட்டு ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு உண்மையாலுமே வந்துட்டு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு டேய் அவள் வந்துட்டு சும்மா நடிக்கிறடா, வேலை செய்யறக்கு வந்துட்டு ஓபி அடிச்சுட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ருதி இருந்துட்டு போதும் நிறுத்துங்க ஆண்டி, ரவி சொல்றது உண்மைதான், நிஜமாலுமே வந்துட்டு மீனா உடம்பு சரியில்லை, நாங்கள் காலையிலேயே பார்த்தோம் அவங்க ரொம்பவே ஃபீவராக இருந்தாங்க, இப்போ என்னடானா நீங்கள் அவங்க மேலே வந்து இப்படி தண்ணி மோந்து ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் ஆண்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்துக்கிறீங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவை திரும்பி பார்த்துட்டு ஏன் இவள் நல்லதனமாக இருக்கிறா, நீ எதுக்குமா வந்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கே அப்படிங்கவும் இங்கே பாருங்க ஆண்டி அவங்க ஒன்றும் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டெய்லி வந்துட்டு அவங்க நீங்கள் சொல்லி தான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்களா, நிஜமாலுமே வந்துட்டு அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாமல் இப்படி வந்து நடந்துட்டு இருக்கீங்க, அப்படியே இருக்கட்டும் ஆண்டி, ஒருவேளை அவங்க தூங்கிட்டே இருந்தாலும் இப்படி தான் வந்துட்டு தண்ணி மோந்து ஊற்றி விடுவீங்களா, உங்கள் மேலே வந்துட்டு நாங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே விஜயா இருந்துட்டு என் மேலே வந்துட்டு ஊற்றுவீங்களா, என்ன ஸ்ருதி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்றும் ஓவராக பேசலான்ட்டி, ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு ஓவராக நடந்துட்டு இருக்கீங்க. இங்கே முத்து பார்த்தீங்கன்னா மீனாக்கு பார்த்தீங்கன்னா டவலெல்லாம் எடுத்து கொடுத்து தொடச்சு விட்டுட்டுருக்காரு. அப்போ மனோஜ் வந்துட்டு ஐயா இது என்ன எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிச்சு வந்தாலே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, டேய் முத்து என்னடா உன்னாலையும் உன் பொண்டாட்டினாலே தான் பார்த்து எப்போ பாரு வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, என்னடா இப்போ பிரச்சனை, ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை கேட்ட முத்துக்கோ இன்னும் பயங்கரமாக கோவம் வருது, டேய் ஆல்ரெடி நான் கடுப்பில் இருக்க மரியாதையே இருந்துரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு என்ன முத்து மனோஜ் வந்து இப்போ என்ன தப்பாக கெடுத்தாரு, நீங்களும் மீனா வந்தால் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு அவரே எதுக்காக வந்து சத்தம் போடுறீங்க அப்படிங்கவும் உடனே முத்து வந்துட்டு இங்கே பாரு பார்லரம்மா நான் ஏற்கனவே வந்துட்டு கடுப்பில் இருக்க, தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிடாதீங்க, மரியாதை 2 பேரும் உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே விஜயா இருந்துட்டு எதுக்குடா வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ மனோஜ் கிட்ட வந்துட்டு சண்டைக்கு போகிற, அவன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, எப்போ பாரு உன் பொண்டாட்டினால வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா என் பொண்டாட்டினால தான் இப்போ பிரச்சனையா, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு காலம் முழுக்க உழைச்சி கொட்டி தான் இப்போ என் பொண்டாட்டி வந்துட்டு உடம்பு எல்லாம் படுத்துட்டு இருக்கா, பாத்தியா மீனா இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தேவையா, ஒரு நாள் நீ வந்துட்டு முடியலன்னு சொல்லி படுத்துட்டு இருக்க, ஆனால் தூங்குற கொண்ட விடுறாங்களா, இவங்களுக்காக தான் நீ வந்துட்டு ஓடி ஓடி வந்து உழைச்சிட்டு இருக்கியா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிங் போயிட்டு இருந்தா அண்ணாமலை வராரு. வந்தவர் டேய் முத்து என்னடா சத்தம் கீழே வரைக்கும் கேட்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வராரு. அப்பா இந்த வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு தூங்குற கூட வந்துட்டு உரிமை இல்லையாப்பா, ஆனாளுக்கு வந்துட்டு ரூம் இருக்குது, ஜாலியாக போய் எல்லாரும் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் எங்கள் 2 பேத்துக்கு ரூம் கூட கிடையாது, அதுக்கு நாங்கள் ஆசை கூட படல, நாங்களே வந்துட்டு சிவனேன்னு ஒரு ஓரமாக வந்துட்டு ஹாலில் படுத்துட்டு இருக்கோம், அங்கே கூட வந்துட்டு நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியாதாப்பா. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னடா ஆச்சு முத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாருப்பா மீனாக்கே வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கா, அவன் மேலே வந்துட்டு இப்படி தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பதறிட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கவும் கேளுங்கப்பா, இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய ஜக்கில் இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து உடம்பு சரியில்லாத மீனா மேலே வந்து ஊற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு விஜயா என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க. உடனே விஜயா இருந்துட்டு ஏங்க நீங்கள் அவன் சொல்கிறத கேட்டுட்டு வந்து எங்கிட்ட வந்து எகிறாதீங்க, அவன் வந்துட்டு உடம்புக்குலாம் ஒன்றும் சரியில்லாமல் இல்லை, சும்மா அவன் நடிச்சிட்டு இருக்கா, வேலைக்கு வந்துட்டு ஏமாத்திட்டு படுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் வாயை மூடு நீயே, நானே காலையில் வாக்கிங் எந்திரிச்சு போகும்போது பார்த்தேன் மீனா வந்து படுத்துட்டு இருந்துச்சு, எனக்கே வந்துட்டு சந்தேகமாக தான் இருந்துச்சு, இந்நேரத்துக்கெல்லாம் மீனா காலையில் எந்திரிச்சு வாசல் தொலைச்சு கூட்டிட்டு இருக்கு, அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நினைச்ச உடம்புக்கு முடியாமல் இருக்குன்னு
சொல்லிட்டு. ஆனால் என்ன ஏதுன்னு கூட வந்து தெரியாமல் இப்படி வந்து உன்னை தண்ணி மோந்து ஊற்றி விட சொன்னாங்களா? ஏன் இப்படி வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மிருகத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நீங்களும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், வாயை மூடு, கழுத வயசாச்சு, வந்துட்டு கொஞ்சமாவது வந்து அறிவோடு இருக்கணும். அப்படியே வந்துட்டு ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தா அவங்க மேலே வந்துட்டு இந்த மாதிரி தான் தண்ணி மோதி ஊற்றி விடுவாங்களா? வயசாகுதே ஒழிய வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு உனக்கு அறிவு நினைவே கிடையாதா? போனா போதும்னு சொல்லி நானும் பார்க்குறேன். பசங்க வேற தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க, அவங்க முன்னாடி கை நீட்டி அடிக்க வேண்டாம்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப ஓவராக தான் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க. மீனா தான் வந்துட்டு வேலைக்கு ஏமாத்துறாளா? மனசாட்சியோட சொல்ல, இந்த வீட்டில் வந்துட்டு யார் எந்த வேலை பார்க்குறாங்க? எல்லா வேலையும் வந்துட்டு மீனா தான் இழுத்து போட்டு செய்கிறா. நீ எல்லாம் சொல்லி தான் வந்துட்டு மீனா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காளா? இப்படி தான் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை வந்துட்டு அடிமையாட்ட நடத்துவியா? உன் மேலே வந்துட்டு அத்தைங்கிற மரியாதைனால தான் நீ பண்ணுறதெல்லாம் வந்துட்டு மீனா வந்துட்டு சகிச்சு போயிட்டு இருக்கா. மீனா இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரிலாம் பொறுமையாக போயிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதி இருந்துட்டு ஆமா அங்கிள் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இதே என் மேலே மட்டும் ஆண்டி தண்ணி மோந்து ஊற்றி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டி நான் வந்துட்டு உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணியிருப்பேன். பாவம் அவங்களே வந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவங்க ஒர்க்கையும் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிசயமே இன்னைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்படியே அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆண்டி? உடனே மனோஜ் வந்துட்டு இப்போ என்ன அம்மா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மோந்து ஊற்றிட்டாங்க அவ்வளோதானே, அதை எதுக்கு வந்துட்டு எல்லாரும் ஆகுன்னா வந்துட்டு ரொம்ப பெருசு பண்ணி ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ அண்ணாமலை வந்துட்டு டேய் வாயை மூடுறானையே, நீ பண்ணுற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் வந்து உங்கள் அம்மா சிங்சிக்கா கொட்டுவா, அதனால் அவளுக்கு வந்துட்டு நீ வந்து ஜால் அடிக்கிறதுக்கு வரையா, வாயை முடிட்டு நில்லு. அப்புறம் ரோகிணி இருந்துட்டு மனோஜ் நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லவும், அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு விஜயா, நானும் வந்துட்டு உங்கள்கிட்ட பல டைம் சொல்லிட்டேன், நீ மீனா விஷயத்தில் வந்து அரைக்கி மாதிரி நடந்துட்டு இருக்க, இதோட இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கோ. இதுக்கப்புறமும் வந்துட்டு மீனா கிட்ட இந்த மாதிரியே நீ நடந்துட்டு இருந்த அப்படின்னா நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. உடனே விஜயா இருந்துட்டு என்னங்க ஆளாளுக்கு வந்துட்டு என்ன இறக்கின்னு சொல்றீங்க, என்ன பார்த்தா அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ பண்ற வேலையில அரைக்கித்தனமா தானே இருக்கு. டேய் முத்து, இதுக்கு தான்டா நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் இதுக்காக வந்துட்டு ஹாலில் வந்து படுத்துட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க ஒரு ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் இதுக்காக வந்துட்டு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ முதல்ல மீனாவை கூப்பிட்டு போ, எங்கள் ரூமுக்கு போ, மீனா வாங்க தூங்க சொல்லு, இனிமேல் அந்த ரூமில் தான் நீங்கள் 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே விஜயா வந்துட்டு ஏங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கவும், நீ வாயை மூடு, நல்லா அவங்களோட மனசை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னாலும் அவங்கள காயப்படுத்தாமையே இருக்கணும், ஆனால் நீ எல்லாம் வந்துட்டு எந்த ரகம்னு எனக்கு தெரியல. டேய் முத்து, நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் 2 பேர் போய் அந்த ரூமில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நீ வந்துட்டு அந்த ரூம்லேயே இரு, உனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்குது, நீங்களாம் வந்துட்டு ஒன்றும் ஹாலில் படுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், டே ஹாலில் படுத்தா வந்துட்டு என்னடா வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடப்போகுது, என்ன இங்கேயும் அதே கட்டல் தானே, நாங்கள் 2 பேரும் இங்கேயே படுத்துக்கிறோம், நீங்கள் பேசாமல் நான் சொன்ன மாதிரி அந்த ரூம்லேயே போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாக இருந்துட்டு வேண்டாம் அம்மா, என்னால் வந்துட்டு எதுவும் பிரச்சனை வேண்டாம், வீட்டுக்குள்ளே நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் அன்றைக்கி சொல்லும் போதே வந்துட்டு நான் கேட்டிருக்கக்கூடாது, ஏதோ இதே மாதிரி தான் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த முத்து வந்துட்டு தேவையில்லாமல் என்ன அது இதுன்னு சொல்லி இது பண்ணிட்டான். அதை எப்படி இவன் 2 பசங்க வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு ரூமில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டீங்க, வயசானவங்க எங்களுக்கு எதுக்கு வந்துட்டு ரூமு, நாங்கள் 2 பேர் இனிமேல் வந்துட்டு இந்த கட்டளையே படுத்துக்கிறோம், நீயும் மீனாவும் வந்துட்டு அந்த ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லவும், டேய் இப்போவாது நான் சொல்கிறத நீ கேட்பே மாட்டேயடா, உங்களுக்குன்னு ரூம் இல்லாதங்காட்டி தான் வந்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்க கூட முடிய மாட்டேங்குது, ஆளாளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் மட்டும் எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து கஷ்டப்படணும். உன்னும் என் வீடுன்னு சொல்கிறாள் எங்கள் அம்மா, கீழே இருக்கிற வீடு தான் வந்துட்டு உங்கள் அம்மாவோடது, மேலே இருக்கிற 3 ரூமு வந்துட்டு நான் தாண்டா வந்துட்டு கஷ்டப்பட்டு கட்டினது, அது என் பசங்களுக்காக தான் நான் கட்டினேன், அதை வந்துட்டு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு வந்துட்டு உரிமை கிடையாது, நீ மரியாதையை நான் சொல்கிறத கேளு, மீனாவை கூப்பிட்டு பேசாமல் இனிமேல் அந்த ரூமில் தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மனோஜ் வந்துட்டு அப்பா விடுங்கப்பா, அவனே வந்துட்டு வேண்டான்னு சொல்கிறானால எதுக்காக வந்துட்டு நீங்கள் சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அம்மா எதுக்காக வந்துட்டு ஹாலில் வந்து படுத்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மனோஜ் பார்த்தீங்கன்னா பலாறு நிறையிறாரு, வாயை மூடிட்டு இருக்கோ, இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது நீ பேசினேன்னு வையேன், என்னைக்காவது வந்துட்டு வீட்டுக்கு மூத்தவனா வந்துட்டு பொறுப்பாக நடந்திருக்கியடா, 7 டிகிரி படிச்சிருக்கேங்கிற பேர், ஆனால் வந்துட்டு உங்கள் விஷயத்தில் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஏதாவது ஒன்று பொறுப்பாக செஞ்சிருக்கியடா, அப்படி வந்துட்டு உங்கள் அம்மா மேலே வந்துட்டு உனக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ரூமை வேணா கொடுத்துட்டு நீ வேணா வந்து வெளியில் படு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு ஐயோ என்னாலெல்லாம் வந்துட்டு வெளியில் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ ரோஹிணி வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா மனோஜ், பேசாம இரு, இல்லைன்னா நம்ம தான் வந்துட்டு வெளியில் படுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா ஐயோ நம்ம ரூம் போயிடப்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு பார்த்தியா என்னமோ வந்துட்டு உன் பையன் சொல்லிட்டு அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவியல்ல, உன் மேலே அக்கறை உள்ளவ மாதிரி பேச வந்தவன் எங்கே நம்மளோட ரூம் போயிருமோன்னு சொல்லிட்டு எப்படி தப்பிச்சுட்டு ஓடுறான், இதுதான் வந்துட்டு அவனோட புத்தி. ஆனால் முத்து மீனா அப்படி கிடையாது, இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் வெளியில் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னஞ்சிறுசுகளாக இருந்தாலும் அவங்க வந்து வெளியில் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம வந்துட்டு அவங்கள தான் நீ வந்துட்டு இப்படி காயப்படுத்திட்டு இருக்க, இத்தனை வயசாச்சு இப்பவும் வந்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி உனக்கு புரிஞ்சுக்க தெரியாதா. அப்போ விஜயா இருந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஏதோ மொட்டை மாடியில் ரூம் கட்டிக்க போறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அப்புறம் என்னவாமா அப்படிங்கவும், அப்போ அண்ணாமலை வந்துட்டு நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் இப்போவும் நீ திருந்தவே மாட்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பார்த்தீங்கன்னா விஜயாவை பலார நிறையிறாரு. அதை எதிர்பார்க்காத இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. இங்கே வீட்லேயும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்காக வந்துட்டு முத்து அவன் மேலே போய் மொட்டை மாடியில் ரூம் கட்டணும், நானே என் 3 பசங்களுக்கு வந்துட்டு 3 ரூம் கட்டி வச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் எதுக்காக வந்துட்டு தனியாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு மேலே ரூம் கட்டணும், அவனுக்கு என்ன தலையெழுத்து,
இந்த விஷயத்தை அவன் பேசும்போதே ஆரம்பத்திலே நான் வந்துட்டு சொல்லியிருக்கணும். நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன். டேய் முத்து, இனிமேல் வந்துட்டு மேலே மொட்டை மாடியில் ரூம் கட்டுற அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது. இன்றைக்கி நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த 3 ரூமு வந்துட்டு என் 3 பசங்களுக்கு தான். இவ வேணா வந்துட்டு நான் வந்து பையனாக நினைக்காம இருக்கலாம்டா. ஆனால் நான் வந்துட்டு என் 3 பசங்களே வந்துட்டு ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். நீ எதுக்காகடா வந்துட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசில் மேலே ரூமை வந்து எடுக்கணும்? இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ரூமில் இருக்காங்க. நீங்கள் எதுக்காக வந்துட்டு அந்த வேலையை பார்க்கணும்? இங்கே பாரு மீனா, நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இனிமேல் வந்துட்டு மேலே ரூம் கட்டணும் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி கட்டுறதா இருந்தாலும் வந்துட்டு எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு வேணா மேலே ஒரு ரூம் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் தனியாக வந்துட்டு அந்த ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு எதுவும் எந்த வேலையும் பண்ண வேண்டாம். இனிமேல் நானும் விஜயா வந்துட்டு இங்கே ஹால்லேயே படுத்துக்குவோம். நீங்கள் 2 பேர் பேசாமல் அங்கேயே போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா தயங்கிட்டு நிற்கவும், அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏன்டா முத்து நீயும் வந்துட்டு என் பேச்சை கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா அமைதியாக பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு வயசு சோத்துக்காக அவன் மேலே தண்ணி மோந்து ஊற்ற போய் இப்போ கடைசியில் வந்துட்டு யார் ரூமே இப்போ போய் நான் வந்து ஹாலில் வந்து படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சோட நின்றுட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு அங்கிள் சூப்பர் அங்கிள் கை கொடுங்க, இன்றைக்கி தான் வந்துட்டு நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க. நான் கூட நினைப்பேன் மனோஜும் சரி ரவியும் சரி ஆளாளுக்கு வந்துட்டு அவங்க ரூமில் இருக்காங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும் ஹாலில் இருக்காங்க. அது பார்க்க எனக்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். சொல்லப்போனால் எனக்கே வந்துட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க அங்கிள், சூப்பர் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ரவி இருந்துட்டு ஆமாப்பா அம்மாவும் நீங்களும் வந்துட்டு ஹாலில் படுக்கிறது நினச்சி எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி எடுத்த நீங்கள் முடிவு வந்துட்டு நல்ல முடிவாக எடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ரூமில் இருக்கும்போது அண்ணியும் முத்துவும் மட்டும் இங்கே ஹாலில் படுத்துட்டு இருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது தான்ப்பா வந்துட்டு எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி பார்த்தா வந்துட்டு அம்மா வந்துட்டு அண்ணியை தூங்கும்போது கூட நிம்மதியாகவே விடுறதில்லப்பா. அதனால் இப்போ நீங்கள் எடுத்த முடிவு வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையெல்லாம் ரூம்லேருந்து ஒட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொறாமையாக இருக்குது. இதுக்கு 2 வந்துட்டு ஹாலில் இருந்து கஷ்டப்படும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டு விட்டே வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா இப்போ என்னடனா இந்த அங்கிள் தேவையில்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்களே. சரி இதிலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்லது தான். இந்த ஆண்டி வந்துட்டு ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்துட்டு ஹாலில் வந்து படுக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல, இதுக்கு நல்லதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பக்கம் வந்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாட்ட இங்கே பாரு இதுக்கப்புறமா வந்துட்டு மீனா விஷயத்துலேயும் சரி முத்து விஷயத்துலேயும் சரி நீ தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருந்த அப்படின்னா இப்போ கொடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதே மாதிரி தான் வந்துட்டு அடுத்த டைம் நடக்கும். பசங்க இருக்காங்க, வயசாயிடுச்சு, அதையெல்லாம் எதையுமே நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறது, உனக்கெல்லாம் வந்துட்டு வாயில் சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு நான் சொல்ல புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ கொடுத்ததை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுட்டு இனிமேல் மீனாக்கிட்டே முத்துக்கிட்டே ஒழுக்கமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது போகிறாரு. அதை பார்த்துட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா கண்ணத்தையே தடவிட்டு என்ன இந்த மனுஷன் வந்துட்டு திடீர்னு இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு போகிறாரு, போய் வந்துட்டு அந்த பூக்காரிக்காக வந்துட்டு அவள் முன்னாடியே வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு போகிறாரு. பத்தாதுக்கு அவள் போய் ஜம்முன்னு வந்துட்டு என் ரூமில் இருக்கா, நான் வந்துட்டு இங்கே ஹாலில் இருந்து நீ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அப்படி புலம்பி தெளிட்டு நிற்கிறாங்க.